ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பர்சன்டேஜில் அடுத்ததாக பார்க்க போகிற சம் இதுதான். ஸோ 55% ஆஃப் 754 நம்ம இங்கே கேள்விக்குறி கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ என்ன நம்பர், என்ன பர்சன்டேஜுக்கு 245 வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம கொடுத்துருக்க கேள்வி. சரி, நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் கண்டிஷன் அப்படியே எழுதிக்கலாம். 55% of 754 minus x percentage of 245 equal to இதை நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதுவோம்? 55/100 × 754 மைனஸ் எக்ஸ். இதுக்கும் இப்படி தான் எழுதணும். நம்பருக்கு வேண்டியது எக்ஸ் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். டிவைடட் பை 100 × 245 ஈக்குவல் டு 370.6. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸோ எது நம்மளால் சுருக்க முடியுமோ சுருக்கிக்கிறோம். ஸோ இங்கே 100 இருக்குது, இங்கே 55 இருக்குது. ஸோ 2 5 10 0 11 5 55. ஸோ இது திரும்ப இதை அடிக்க முடியாது. ஸோ இது 2 அடிச்சுக்கலாம், 2ஆவது பட்டு அடிக்கலாம். இப்போ 2 20 3 2 6 மீதி 1 7 2 14 மிச்சம் 1 7 2 14. ஸோ இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 நம்பரையும் பெருக்கிட்டு இதெல்லாம் டிவைட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ 377 × 11. ஸோ ஒன்றால் எந்த நம்பர் பெருக்கலாம் அதே நம்பர் தான். ஸோ நம்ம ஈஸியாக அப்படியே போட்டுடலாம். செகண்ட் நம்பர் போடும்போது எப்படியும் ஒரு ஸ்தானம் விட்டு எழுதுவோம். ஸோ அது மாதிரி போட்டுட்டு 7 7 14 மிச்சம் 1 7 3 10 மீதி 1 11 3 1 4. இதுதான் நமக்கு கிடச்சிருக்க நம்பரு. ஸோ இந்த 2 நம்பரையும் நமக்கு பெருக்கும்போது இந்த நம்பர் கிடச்சிருக்கு. 4147 டிவைடட் பை 10 மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே வரும். x/100 × 245 ஈக்குவல் டு 370.6. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 10 அப்படின்னாவே நம்ம கூட இருக்கிற நம்பரில் ஒரு 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும், நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். இல்லை தெரியல அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அதையும் ஒரு தடவை பார்த்துருந்துடலாம். ஸோ 4147 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4 10. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 40. 41 40 போச்சுன்னா மீதி 1. ஸோ அடுத்த நம்பர் இருக்கிறோம் 4 14. ஸோ ஒரு 10 10 மீதி 4. அடுத்து நமக்கு 7 இருக்குது. ஸோ 4 10 40 மீதி 7. ஸோ 7ங்கிறது 10 விட சின்ன நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 7 10 70 மீதி நமக்கு 0 கிடச்சிச்சு. ஸோ நம்ம எப்படி போட்டாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்கும். ஸோ 414.7 கரெக்டு. x/100 × 245 ஈக்குவல் டு 370.6 அப்படி நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸோட வேல்யூ அனுப்பணும். ஸோ நம்மளால் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஸோ 100ங்கிறது இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த புள்ளி என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த டெசிமலும் கேன்சல் ஆகிடும். நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 41,470 கிடைக்கும். மைனஸ் இது அப்படி தான் இருக்கும், 245 எக்ஸாக மாறிடும். இது என்ன ஆகிடும், 37,060 கிடைக்கும். இப்போ நமக்கு வேண்டியது இது மட்டும்தான். ஸோ என்ன பண்ணிடும், இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு இதை இப்படி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ எப்படி கிடைக்கும், 41,470 இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 37,060. இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் 245 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இது 2 நம்பரையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ
ஸோ 41,470 மைனஸ் 37,000. 0 பிரச்சனை 0, 7 பிரச்சனை 1, 4 அப்படியே கிடச்சிரும். ஸோ நம்ம இடமாற்றி கழிக்க போகிறோம். இங்கே 3, இங்கே 11, 11ல் 7 போச்சுன்னா 4, 3ல் 3 போச்சுன்னா 0. ஸோ நம்ம கிடச்சிருக்கிறது 4,410 ஈக்குவல் டு 245 எக்ஸு. நமக்கு வேண்டியது எக்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வந்து டிவைடாக மாறி 4,410 டிவைடட் 245. ஸோ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் நம்ம இங்கேயே வச்சுக்கிட்டோம். ஸோ 4,410 245ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 4,410 245. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கு 3 டிஜிட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து 245 மைனஸ் பண்ணுறோம். 441 245 மைனஸ் பண்ணால் நமக்கு 196 கிடைக்கும். இந்த 0 அப்படியே இறக்கிக்கிறோம். ஸோ 245 8 தடவை மல்டிப்ளை பண்ணால் சேம் இதில் கிடைக்கும். அது மைனஸ் பண்ணால் 0. நம்மளோட ஆன்சர் என்ன, 18. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 18. இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸு. நம்ம இந்த சம்மில் இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் வந்து 18. இப்போ நம்மளோட வேல்யூ என்ன, 18%. சரிங்களா? 18%ஆக 245. இங்கே தான் எக்ஸு நமக்கு இருந்தது.